இருக்கு கோயில் பாருங்க, சூப்பராக இருக்கு. இது மட்டும் பாருங்க, உண்மையிலுமே இங்கே நான் திபத்துக்கு வந்து முன்னாடி ஃபீல் ஆகுது. ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் நேவிகேட்டர் ப்ரோ. ப்ளஸ் இப்போது தாண்டலின்னு சொல்லி அந்த பிளேஸ் வந்தாச்சு. இது என்ட்ரன்ஸு. உள்ளே என்ட்ரு ஆனோடனேயுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து கோயில் மாதிரி ஸ்டார்டிங் இது வரலாம். ப்ளஸ் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ட்ரி ஆனே உள்ளே இருக்கிறது. இது வந்து ரோல் பண்ணால் ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்க கல் வச்சு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க நிறைய. இதுவும் பாருங்கள் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இன் லவ்விங் ஆஃப் பேமா நம்பிக்கையால் லவ் மிஸ்யூஸ் தேகலா மாமா அண்ட் ஃபேமிலி. இது ஏதோ ஒரு ஃபேமிலி இறந்துருக்காங்க, அதான் அந்த வாரில் அவங்கள நினைவாக வச்சுருக்காங்க நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. பஸ் காய்ச்சிங்க டார்னலிங் என்ட்ரி ஆனோடனே இது பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம். அது டார்னலிங் மானஸ்ட்ரின் செகண்டு, அதுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இதை பற்றி பார்த்தீங்கன்னா 1960s, அதாவது 1960களில் அங்கே வந்து என்னால் வாழ முடியும்னு சொல்லி அகதிகள் இங்கே வந்தவங்க தங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த மைசூர்லேருந்து அந்த அவங்க வந்து இவங்களுக்குன்னு தனியாக வந்து 3000 ஏக்கர் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. ஒதுக்கி கொடுத்து இதுக்குள்ளே இங்கே இருந்துங்க அப்படின்னு சொல்லி. இவங்க திபெத் அங்கேருந்து இங்கே வந்தவங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க அதை பராமரித்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாக ஒரு இதே உருவாகியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இந்த திபெத்தியன்ஸ் மட்டும் இவங்களோட சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட 70,000 பேர் இங்கே வசிக்கிறாங்க. இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் 1960. 1974 இந்த மைசூர் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கிராமமாக அறிவித்து இவங்களுக்கு தனியாக வந்து ஒதுக்கிட்டாங்க. இவங்களுக்கு எல்லா வசதியுமே இங்கே பண்ணியும் கொடுத்துருக்காங்க. சூப்பரில் இங்கே வந்திருக்காங்க. உள்ளே இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு இது வந்து தாண்டலிங் டெம்பிள். இது ஃபஸ்ட் நான் இங்கே வந்திருக்குது. ஓகே, இங்கே உள்ள போய் பார்ப்போமா. தாண்டலிங் சொல்லி ஸ்டார்டிங்கு. இது வந்து தாண்டலிங் மானஸ்ட்ரி. இது இருக்கு. இது வந்து தாண்டலிங் சல்யூட்னு சொல்லி ஸ்ட்ரக்சர். இங்கே ஒரு பாறை வச்சு அதை செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. இந்த வியூ பாருங்கள். நம்ம இப்போது அதோ அந்த எண்டு வரைக்கும் போவோம். சூப்பராக இருக்குது. இப்போ தாண்டலிங்கிலேருந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு போகிறது பார்த்தீங்கன்னா தாண்டலிங் மானஸ்ட்ரின்னு சொல்லி. நான் ஏன் இந்த பிளேஸுக்கு வந்தேன்னு முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி எப்படி இந்த ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, அது பழைய காலத்தோடதான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் திபெத்தியன், இந்த சைனா, இந்த புத்த மதத்தை இருக்கிறாங்களா, அவங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அது இருக்கிற கலைகள், இந்த கலைநாயகங்கள் சொல்லுவாங்கள்ல, சம்திங் அது அந்த பில்டிங்லேயே அழகாக அவ்வளோ அழகாக உண்மையாக சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோக்காக நான் சொல்லணுமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பழைய இது ரொம்ப கொஞ்சம் விரும்புகிற ஆள். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா தாண்டலிங் மானஸ்ட்ரின்னு சொல்லி. தாண்டலிங் மானஸ்ட்ரி ஃபஸ்ட் நம்ம வந்திருக்கிறது.
பைக் அலௌடு என்னன்னு தெரில, உள்ள பைக் அலௌடு இல்லை. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது தாண்டன்லிங் மானஸ்டின்னு சொல்லி ஒரு பிளேஸில் இருக்கோம். இப்போ உள்ள அவ்வளோன்னு தெரில, நான் உள்ளே போய் பார்க்குறேன். உள்ளே இன்கேஸ் அளவில் இருந்தால் நான் அப்படி உள்ளே போகலாம். சூப்பராக இருக்குங்க, அந்த ஆர்ச்சிடெக்சர் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் சரிங்க. எரியூர் கோயில் பாருங்க, சூப்பராக இருக்குது. அவங்க அதை செதுக்கிக்கிற விதம் தாங்க மேலும். இதெல்லாம் வந்து உயிரினத்தாக இருக்காங்கள, அவங்களுக்காக இது பண்ணதுன்னு நினைக்கிறது எல்லாமே. சூப்பராக இருக்குது. அது கண்ணாடி, அதுக்குள்ளே ஒரு புத்தர் சிலை இருக்குது. புத்தர் சிலையில் சம்திங் எதுவும் வச்சுருக்காங்க. முள்ள வந்துட்டோம். இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துறவிகள் இருப்பாங்க சொல்லுவாங்க, அந்த மாங்குன்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ளே இருப்பாங்க. ஆனால் அவங்களதையும் பேசலாம், பட் அவங்க டச் பண்ணுறதோ எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறது பேசிக்கு, மாங்கு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உண்மைதான் ஜி, எங்களுக்கு உள்ளே வரலாமே நல்லா தெரில. மொத்தத்தில் உள்ளே வந்துட்டோம். ஏதாவது சொன்னாங்கன்னா சாரி கேட்டு வெளியே போயிட வேண்டியதான் கம்மன். இந்த ஒரு ஆர்ச்சிடெக்சர் மட்டும் பாருங்க, இட்ஸ் எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குது. அந்த எப்பவுமே அந்த ஊதுபத்தி 10 வருஷம் இந்த ஒரு இது மட்டும் பாருங்கள். உண்மையிலுமே இங்கே நான் திபத்துக்கு வந்துட்டு இன்னொன்று ஒரு ஃபீல் ஆகுது எனக்குலாம். உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளே போக முடியாது, க்ளோஸில் தான் இருக்குது. உள்ளே வந்து தங்கியிருக்காங்க அவங்களே தங்கி அவங்களே எல்லா வேலையும் ஒர்க்கும் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு மாஸ்டருக்கு இப்போ உள்ளே போக முடியாது, சும்மா ஜஸ்ட் பார்க்குறது மட்டும்தான், அப்படியே பார்த்துக்கலாம். நாங்கள் பார்த்தோம், நல்லா இருக்கேன். நான் மேலுமே ரொம்ப சைலண்டாக இருக்குது இடம். வேணாம் இந்த மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சினா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வந்து பாருங்க. சூப்பராக இருக்குது. இப்போது தாண்டலிங் மாஸ்டரி பார்த்தா கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தோம். உண்மையிலும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே துறையிலுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துட்றாங்க. அவங்க இங்கே மட்டும்தான் இருப்பாங்க போல். ஹாஸ்டலர் சாட்டா. ஆமாம், உண்மையாக அப்படி தான். ஹாஸ்டல் தான் இப்போ தங்கியிருக்காங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு என்னது டானா மானஸ்டரி போவோம். காய்ஸ், இப்போ தாண்டலிங் மானஸ்டரி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டானா மானஸ்டரி போக போகிறோம். காய்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் ப்ரோ. இவர் பார்த்தீங்கன்னா 3 டைம் லடாக் போயிட்டு வந்துட்டாராமா. ஆல்ரெடி இவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஏதோ சம்திங் இதனால அந்த யூடியூப் சேனல் போயிடுச்சு. இப்போ வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி அவர் ரன் பண்ணிட்டுருக்காரு, நிறைய ரைட் பண்ணிகிட்ருக்காரு. நேவிகேட்டர் ப்ரோ. இது வில்லேஜ் வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. பி வில்லேஜ், எஸ் வில்லேஜ், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. இது டானா மானஸ்டரி. கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டானா மானஸ்டரின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அப்படியே வாங்க உள்ள போனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வியூக்காகவே வரலாம் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஸ்கூல் போல். கொடியில் இன்னும் எழுதியிருக்கு.
பட் அது படிக்கிற அளவுக்கு நமக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ சாரி, ஹிந்தி அது சம்திங் இவங்க லாங்குவேஜ் சம்திங் எதுனா ஒன்று. ஓகே, சூப்பராக இருக்குண்ணா. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஸ்கல்ப்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம லாங்குவேஜில் வேணும் சொல்லுவாங்க இந்த உருவத்துக்கு பேர். ஸ்டானா மானஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஆடா உள்ள ஒரு இது இருக்குது, அங்கே இருக்குது, அதை பார்க்காம வந்துட்டோமே. இங்கே ஒரு மானஸ்ட்ரி இருக்குது, பட் எல்லாமே க்ளோஸ் தான். டைமிங் இருக்குது, அந்த டைமிங்கை மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மானஸ்ட்ரினா உள்ளே உட்காந்து எப்படி அதை அமைதியாக உட்காந்துருப்பாங்களே, நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. உள்ளே உட்காந்து இது பண்ணுவாங்க, சம்திங் தான் அந்த பூஜை பண்ணுறது அந்த இதில் உள்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இதுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 22 ஊர் இருக்குது. மொத்தமாக ஒரு 22 ஊர் சம்திங் இருக்குது இந்த ஏரியாக்களை மட்டும். அதாவது திபெத்தியன்ஸ் மட்டும், இவங்க மட்டும் இந்த செட்டில்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் 22 பிரிவுகளாக இருக்காங்க. ரோடு போட்டிருக்கான் பார். இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டன் புத்தா டெம்பிள் இருக்குங்க இந்த ஏரியாவில். மேலே பார்க்க தான் போகிறோம். இங்கே ஓல்டேஜ் ஹோம்லாம் நடத்துகிறாங்க, கீழே ஓல்டேஜ் ஹோம் இருக்குது. இது வந்து புத்தர்களோட இது. மூணாவது ஒரு மானஸ்ட்ரியோடது, பட் இது க்ளோஸில் இருக்குது, ஏன்னு தெரில. இல்லை இதுக்கு வேறு வழி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் சூப்பராக இருக்குது, பார்க்கவே நீட்டாக இருக்குது. பார்ப்போம். இங்கேயும் இந்த வியூ பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க, கைஸ். இப்போது இந்த மானஸ்ட்ரியில் ஃபுல்லாக பாட்டும் அது க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நாங்கள் பார்க்கல. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இங்கே ஒரு ரைடர் ஒருத்தர் பார்த்தோம், நேவிகேட்டர் போகணுன்னு சொல்லி. ஆல்ரெடி சொன்னல அவர் தான் பைக் மேலே சாமி ரெடி பண்ணியிருக்காரு. அதுபோல் லடாக்கு 3 டைம் போயிருக்காரு. ஒரு சில ஐடியாஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க லடாக்கை பற்றி. அப்படி நேரடியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு நேவிகேட்டர் ப்ரோ, அவரோட சேனல் நேம் நேவிகேட்டர் ப்ரோ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சேனல் வச்சுருந்தார், அது ஒரு சில காரணத்தால் இல்லாமல் போயிடுச்சு. புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு நேவிகேட்டர் ப்ரோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துக்கங்க. நேவிகேட்டர் ப்ரோ. ப்ரோ ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. நேவிகேட்டர் ப்ரோ 3 டைம் லடாக் போயிருக்காரு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்ககிட்ட கொஞ்சம் சொன்னார், கற்றுக்கிறதுக்காக. நாங்களும் கற்றுக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம், நம்மளும் பண்ணுவோம் ஃபியூச்சரில். கைஸ் 3 பார்த்தோம், 3வது வந்து இல்லை. ஸோ அப்படியே திரும்பிட்டோம். அங்கே பைக் பார்க் பண்ணிட்டு அப்படிங்கிற ஹோட்டல் வந்தோம். ஹோட்டல் ஹில் வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒன்று. அப்படியே வந்து சாப்பிடலாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணோம். சிக்கன் ரைஸ் ஒன்று, 2 வெஜ் ரைஸ் சாப்பிட்டோம். எக் ரைஸ் 2 ஆர்டர் பண்ணோம். அப்படியே இந்த வியூ பாருங்கள், ஹில் வியூ அப்படியே பார்த்துட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்பும். கைஸ், இங்கே இந்த மானஸ்ட்ரி இதில் பக்கத்தில் உள்ள அந்த ஏரியாக்கள் சாப்பிட்டேன்.
சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ அடுத்த டார்கெட் வந்து இப்போது சிவனசமுத்திரா ஃபால்ஸ் போகிறோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து 64 கிலோமீட்டர் வருது, 1.5 மணி நேரம் சொல்லுது. நிற்காம போகிறேன்னு சொல்லவே மாட்டேன், சொன்னா கண்டிப்பாக நிறுத்திடுவேன். பார்க்கலாம். அது ஒரு ஃபால்ஸ் தான், பெரிய ஃபால்ஸ், பார்க்கலாம் அப்படின்ற பிளானு. வச்சு பார்த்துட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டோம். அப்படியே கிளம்ப நம்ம ப்ரோக்கு ஒரு விடை பெறுகிறோம். ஓகே, அவரை வழி அனுப்பிட்டோம். அப்படியே கிளம்புவோம். அங்கேருந்து லெஃப்ட்டு. இன்னையா வெறித்தனமாக இருக்கா? அங்கே மெயினே தான் அந்த புத்தா டெம்பிள் தான். அதாவது கோல்டன் புத்தாவும் அது. அதை பார்க்கணும் போது கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. ஏதோ வேலை நடந்துட்டு இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ என்னவோ. அதை மட்டும் பார்த்து தான் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு. கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த வரைக்குமே காட் ரோடு தான், சரியான காட் ரோடு. ஃபுல்லாக ஃபீல் டவுன் ஆகிட்டு நினைக்கிறேன், இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். இன்னொரு சொல்ல போனால் இந்த ரைடு இப்போ போன ரைடு வேறு, இன்றைக்கி ரைடு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னே தெரில, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரைடும். சரி, இந்த ஊர் வந்த இடம் ப்ளஸ் வந்து இன்னொரு யூடியூபர், அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு யூடியூபர் ஒரு சில விஷயங்களை சொல்லி நம்ம கேட்கும்போது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதான் இருக்கு. ஒரு டயர்டோ ஒரு இது எனக்கு இல்லை, இப்போ வரைக்குமே இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் எப்போ கிளம்பும்போது எப்படி இருந்தோம் அதே ஃப்ரெஷ்ஷஸ்லேயே போக முடியிருக்கேன். உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரோட்டில் பைக் ஓட்டுருக்கு, இப்படி ஒரு வியூவை பார்த்துட்டு பைக் ஓட்டுருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வியூவில் பார்க்க எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. அப்படியே ஒரு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஊருக்குள்ளேருந்து வந்தோம். ஒரு ஊர் வழியாக வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 பசங்க, சின்ன பசங்க தான். டக்குன்னு கையை கோர்த்து ரோட்டை மாசம் நின்றுட்டானுங்க. எனக்கு அள்ளுக்கு அழுறது கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதாட்டியா இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், நிற்காத, நீ பாட்டுக்கு போயிரு. இன்னும் காசு கேட்பானுங்க, அதை வேற ஒன்றும் இல்லை. இல்லையா பிடிச்சி அடிச்சுக்கிது போடாங்க. சின்ன பசங்க தான், ஏதோ 50 கல்லை வச்சு வீசிட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். அதனால் ரிஸ்க் எடுக்கலான்ட்டு நிற்கவே இல்லை, திரும்பி பிடிச்சிட்டு வந்துட்டேன். நான் வளர்ந்து பார்த்து டக்குன்னு விலைக்கு போயிட்டானுங்க. நான் வந்ததுக்கே பின்னாடி அவர் வந்தார். அவருக்கு அதே தான் பண்ணானுங்க. அவரும் நிற்கவே இல்லை, சார்ன்னு வந்துட்டார்.